சிவராத்திரி 2024 தேதி, நேரம் மற்றும் மகுராத் சடங்குகள், முக்கியத்துவம், வரலாறு. மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படும் ஆண்டுதோறும் இந்து விடுமுறை பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் சிவனை கொண்டாடும். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி மார்ச் 8, 2024 அன்று கொண்டாடப்படுகிறது. மார்ச் 8ஆம் தேதி மாலை முதல் மார்ச் 9ஆம் தேதி மாலை வரை சதுர்த்தசி திதியில் மகா சிவராத்திரி அனுசரிக்கப்படும் என்று கிரீக் பஞ்சாங்கம் கூறுகிறது. சிவராத்திரி 2024 தேதி ஃபால்குன் மாதம் குறைந்து வரும் 14ஆம் நாளின் தொடக்கத்தில் மகா சிவராத்திரி அனுசரிக்கப்படுகிறது. சிவபெருமானின் விசுவாசிகள் இந்த விடுமுறையை கொண்டாடுகிறார்கள், மேலும் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வரும் மகா சிவராத்திரியை எதிர்நோக்குகிறார்கள். இந்த நாளில் சிவன் மற்றும் சக்தி திருமணம் குறிக்கப்படுகிறது. மகா சிவராத்திரியின் தேதி மார்ச் 8, 2024 அன்று அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் இந்த நாளில் விடியற்காலை முதல் இரவு வரை சிவ பூஜை மற்றும் விழிப்பு மற்றும் சடங்குகளில் பங்கேற்கின்றனர். தென்னிந்திய பஞ்சாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட மாகா மாதத்தில் கிருஷ்ண பக்ஷத்தின் 14 நாட்கள் மகா சிவராத்திரி ஆகும். மகா சிவராத்திரி என்பது இந்திய பஞ்சாங்கத்தின் வட பகுதியில் பால்குண மாதத்தில் வரும் மாத சிவராத்திரிக்கு வழங்கப்படும் பெயர். சிவராத்திரி 2024 நேரம் மற்றும் மகுராத். பால்குன் மாதத்தின் மதிப்பு குறையும் காலத்தின் 14 நாட்கள். பஞ்சாங்கம் வெள்ளிக்கிழமை மார்ச் 8, 2024 அன்று இரவு காலை 9:57 மணிக்கு தொடங்கி மார்ச் 9, 2024 அன்று மாலை காலை 6:17 மணிக்கு முடிவடையும். சிவராத்திரி பூஜை நடைபெறுவதால் இரவு சூரிய உதயத்தின் சரியான தருணம் முக்கியமல்ல. நிஷிதா கால் நேரம் மார்ச் 9, 2024 நண்பகல் 12:07 AM. விரத பரண நேரம் மார்ச் 9, 2024 காலை 6:37 முதல் மாலை அதிகாலை 3:28 வரை. 2024 இல் மகா சிவராத்திரி 4 முறை பிரஹர் பூஜை. முதல் பிரஹர் பூஜை நேரம் சூரியன் மறையும் போது காலை 6:25 PM முதல் இரவு நேரம் காலை 9:28 PM. இரண்டாவதாக பிரஹர் பூஜை நேரம் இரவு காலை 9:28 PM முதல் ஆரம்பம் காலை நண்பகல் 12:31 AM மார்ச் 9. மூன்றாவது பிரஹர் பூஜை நேரம் அதிகாலை நண்பகல் 12:31 AM முதல் அதிகாலை 3:34 AM வரை. நான்காவது பிரஹர் பூஜை நேரம் அதிகாலை 3:34 முதல் காலை 6:37 வரை. சிவராத்திரியின் சடங்குகள் என்ன? மகா சிவராத்திரி ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக இருப்பதை விட 24 மணி நேரம் சுய பரிசோதனை, தியானம் மற்றும் சுய கட்டுப்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. திருவிழாவின் பழக்கவழக்கங்கள் மற்றும் மரபுகள் சிவபெருமானை மகிழ்விக்கும் நோக்கம் கொண்டவை. அவர் ஒரு பக்தர் மற்றும் தவம் செய்பவர். ஒரு ஜாகரன் அல்லது இரவு முழுவதும் உண்ணாவிரதம் மற்றும் தியானம் ஆகியவை திருவிழாவின் ஒரு பகுதியாகும். ஏனெனில் சைவ இந்துக்கள் இந்த இரவை சிவன் வழியாக ஒரு நபரின் இருப்பு மற்றும் மனிதநேயத்தில் கருப்பு மற்றும் தவறான புரிதலை வெல்வதற்கான ஒரு வழியாக கருதுகின்றனர். சிவனுக்கு காய்கறிகள், பழங்கள், இனிப்புகள் மற்றும் பால் தானங்கள் மூலம் வழிபாடு செய்யப்படுகிறது. சிலர் தியான யோகாவில் ஈடுபடுகிறார்கள் மற்றும் தாந்திரீக அல்லது வேத விழாவில் நாள் முழுவதும் விரதம் இருப்பார்கள். சிவனின் புனிதமான பஞ்சாட்சரி சொற்றொடர் ஓம் நம சிவாய சிவன் கோவில்களில் நாள் முழுவதும் திரும்ப திரும்ப கூறப்படும். சிவன் சாலிசா பாடலை பாராயணம் செய்வதன் மூலம் சிவனுக்கான துதி வெளிப்படுத்தப்படுகிறது. மகா சிவராத்திரியில் மக்கள் கடைப்பிடிக்கும் சில குறிப்பிட்ட பழக்கவழக்கங்கள் மற்றும் சடங்குகள் பின்வருமாறு. நாள் முழுவதும் உண்ணாவிரதம். பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்தல். இந்து கோவிலுக்கு செல்கிறேன். சிவபெருமானிடம் வேண்டுதல்.
சுய கட்டுப்பாடு, ஒப்புதல், வாக்குமூலம் மற்றும் மனந்திரும்புதல் ஆகியவற்றை நடைமுறைக்கு கொண்டுவருதல். சிவராத்திரியின் முக்கியத்துவம். வளர்ச்சி, பாதுகாப்பு மற்றும் அழிவின் இரவில் அனுசரிக்கப்படும் இந்து விடுமுறையான மகா சிவராத்திரியின் முக்கியத்துவத்தை பல மரபுகள் விளக்குகின்றன. கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதற்கும் விடுதலைக்காக கைலாச மலைக்கு பயணம் செய்வதற்கும் ஆண்டுதோறும் சிவன் உருவங்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. சிவன் பிறவியின் தெய்வீக நடனத்தை நடத்தி பார்வதியை மணந்த மாலையாக இது கருதப்படுகிறது. கொண்டாட்டம் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது, மேலும் நடன பழக்கவழக்கங்கள் மிகவும் முக்கியமானவை. சமுத்திர மந்தனம் செய்யும் போது சிவன் இந்த குறிப்பிட்ட நாளில் உருவான ஹாலாச்சாவை விழுங்கி அதை தனது காலர் எலும்பில் வைத்து கொப்புளங்கள் மற்றும் நீல நிறமாக மாறியதாகவும் கூறப்படுகிறது. சிவராத்திரி வரலாறு. மகா சிவராத்திரியின் மிகவும் பிரபலமான கொண்டாட்டத்தின் போது பக்தர்கள் விரதம் இருந்து மகாதேவ் என்று அழைக்கப்படும் சிவபெருமானை வணங்குகிறார்கள். நேபாளம் மற்றும் மேற்கிந்திய தீவுகளின் பிற பகுதிகளைப் போலவே நாடு முழுவதும் சிவனை பற்றி பல்வேறு பொதுவான கட்டுக்கதைகள் உள்ளன. சிவனின் மகத்தான இரவு என்பது மகா சிவராத்திரி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. புராணங்களின்படி திரிமூர்த்திகளை அழிக்கும் சிவபெருமான் சிவராத்திரிக்கு முன்னதாக தனது வான நடனம் அல்லது தாண்டவ் நடத்துகிறார். ஒரு புராண கதை சிவபெருமான் இந்து தெய்வமான பார்வதியுடன் வாழ்ந்த நாளை சிவராத்திரி நினைவு கூறுகிறது. இந்த நாளில் ஏராளமான நபர்கள் சிவன், தெய்வம் மற்றும் பார்வதியின் திருமண விழாவை நடத்துகிறார்கள். வேறுவிதமாக கூறினால், சிவராத்திரி என்பது ஆண் மற்றும் பெண் சக்திகளின் நல்லிணக்கத்தை குறிக்கும் சிவனும் சக்தியும் இணையும் இரவு என்று நம்பப்படுகிறது.